வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? உண்மையாவே இன்னைக்கு நான் உன்னை புதுசா தான் பாக்குறேன். புதுசா பாக்குறேன்னு சொல்றதை விட உன்னை நான் எப்படி பாக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படி மாறி இருக்கேன்னு சந்தோஷத்தோட பாக்குறேன். அப்படியா? ஆமா அன்பு, உன்னால இப்ப வீட்ல இருக்க எல்லார் முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. இதுதான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்ததே. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நான் எப்படிப்பட்டவனா பார்த்தனோ அந்த அன்புவ நான் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். என்ன நீயுமா? விட்டா பெரிய வில்லன் மாதிரி பாப்பீங்க போல. நானும் பாசக்காரன் தான்மா. என்ன அடிக்கடி கோவம் வரும், அவ்வளவுதான். அந்த கோவம் மட்டும்தான் உன்கிட்ட இருக்க சின்ன மைனஸ். அத மட்டும் நீ விட்டுட்டனா நீ பெர்ஃபெக்ட்டான ஒரு புருஷன் தான். அது சரி, அதுக்காக கோவப்படாம இருக்க முடியுமா என்ன? வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. போலீஸ்கார பொண்டாட்டி சொல்றல, கேட்டுதான் ஆகணும். சரிங்க போலீஸ்கார பொண்டாட்டி. எப்படியோ நீயே ஷாக்கர் அளவுக்கு நான் ஒண்ணு பண்ணல. நம்மள ரொம்ப கம்மியா நினைச்சாங்கல்ல. கஞ்ச பையன் காசை வெளியில எடுக்க மாட்டான்னு நினைச்சவங்க முன்னாடி எல்லாம் நான் யாருன்னு காட்டிட்டேன்ல. ஒண்ணும் இல்ல, பொங்கலுக்கு போனஸ் வந்துச்சு. அந்த பணத்துல தான் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தேன். இனிமே பாரு, வீட்ல ஐயா தான் கெத்து. ஏய், புடவை உனக்கு பிடிச்சிருக்கா? என் செலக்ஷன் எப்படி? சூப்பரா இருக்கு அன்பு. இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், எனக்காக சொல்றியா இல்ல உண்மையாவே பிடிச்சிருக்கா? உனக்கு இந்த கலர் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருப்பன்னு தோணுச்சு, அதான் எடுத்தேன். உனக்காகலாம் ஒண்ணும் சொல்லல, நீ எடுத்துட்டு வந்த புடவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டிக்கு பிடிச்சா எனக்கு ஹாப்பி தான்ப்பா. அம்மா, உனக்கு எங்க ட்ரெஸ்? இதோ இந்த கவர்ல தான் இருக்கு. என்னது இது? அது பில்லு. கடையிலேயே பார்க்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஷாலினி, அந்த புடவை கொடு. மாத்தி கொடுத்துட்டனோ? ஐயோ, என்ன சண்பு? நான் முட்டாள்தனமா ஒண்ணு பண்ணிட்டேன். நான் அக்கா, அம்மா, அன்னிக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய்க்கு தான் புடவை எடுத்துட்டு வந்தேன். ஆனா ஏதோ ஒரு புடவை 10,000 ரூபான்னு போட்டிருக்கு. நான் உனக்கு மட்டும் தான் காஸ்ட்லியா புடவை எடுத்தேன்னு நினைச்சேன். ஆனா வாங்கிட்டு வந்த புடவையில ஏதோ ஒண்ணு 10,000 ரூபாய் ரேட்ல இருக்கு. யார்கிட்ட கொடுத்த புடவைன்னு தெரியலையே. பில்ல கொடு. அன்பு, இந்த புடவை தனாக்கா கிட்ட கொடுத்தது. அன்னிக்கிட்ட இருக்கா? ஆமா, சில்க் காட்டன் டிசைன். அதுதான் 10,200ன்னு போட்டிருக்கு. அந்த புடவை தான் தனாக்கா கிட்ட கொடுத்திருக்கு. ஐயோ, நான் ஒருத்தன் அங்கேயே பார்க்காம விட்டேன். இரு வர. ஏய், எங்க போற? அன்னிக்கிட்ட கொடுத்த புடவையை வாங்க வேண்டாமா? என்ன பண்ற அன்பு? அந்த புடவையை திருப்பி வாங்க போற? ஏய், 10,200 ரூபாய் சும்மாவா உனக்கு? அன்பு, என்ன பண்ற அன்பு? கொடுத்த புடவையை போய் திருப்பி கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு வாங்க வேண்டிய புடவையை மாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வாங்கிட்டு போயிட்டு 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ ஒரு புடவை வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்ல போறேன். என்ன அன்பு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இப்படி சொன்னா அவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? விட, கொடுத்தது கொடுத்தாச்சு, பரவாயில்ல. பரவாயில்லையா? ஏய், 10,200 ரூபாய் பரவாயில்லன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. அன்பு, இப்ப அதுக்காக அவங்க கிட்ட போய் கேட்க போறியா? வேணாம் அன்பு, சொன்ன கேளு. இங்க பாரு ஷாலினி, அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். அவங்க ஏதாவது நினைப்பாங்கிறதுக்காகலாம் 10,000 ரூபாய் விட முடியாது.